Very good morning, students. Now we are going to plus 1 commerce unit 1 fundamental of business chapter 2 objectives of business. Today topic is types of economic activity. ஸோ டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் மணி. ஸோ மணியை பேஸ் பண்ண எல்லா விஷயமுமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி பாருங்கள், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எத்தனை டைப்பாக இருக்குது, எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆர் அண்டர்டேக்கன் டு ஏர்ன் மணி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டு ஏர்ன் மணி, மணியை ஏர்ன் பண்ணுற எல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஜெனரலி பீப்புள் என்கேஜ் தம்செல்ஸ் இன் சர்ச் ஆக்டிவிட்டி ஆன் எ ரெகுலர் பேசஸ். ஸோ ரெகுலர் பேசஸில் அந்த ரொட்டீன் ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் ஆக்குபேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கேன் பி கிளாசிஃபைடு 3 types. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கேன் பி கிளாசிஃபைட் 3 types. So first one is employment, second one profession, third one business. ஸோ ப்ரொஃபஷன்னா என்ன, எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, பிஸ்னஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போது ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் யோசிக்கலாம், நீங்களே திங்க் பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, ப்ரொஃபஷன்னா என்ன, பிஸ்னஸ்னா என்ன, மூணுமே பார்த்தா சேம் ஒரே மாதிரி தானே மேம் இருக்குது அப்படின்னா இல்லை. இந்த மூணுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படிங்கிறது இப்போது இந்த கிளாஸில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட். It is refers to the occupation which people work to other to get remuneration in the form of wages or salaries. The one who is employed by others are called employee, and one who employ others is called employer. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு பர்சன் ஒரு ஜாபை செஞ்சு அந்த ஜாபுக்கு உண்டான ரெமுனரேஷன் வாங்கினாரு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ரெமுனரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான வேர்டாக இருக்குது அப்படின்னு யோசிக்க வேணாம். ரெமுனரேஷன் மீன்ஸ் சேலரி. ஸோ சேலரி அப்படிங்கிறது ஒரு பர்சன் ஒரு ஜாபை செஞ்சு அதுக்கான சேலரியை வேஜஸாக வாங்கினாலும் சேலரியாக வாங்கினாலும் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கூலிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வேலை கொடுக்குற பர்சனை எம்ப்ளாயி அப்படின்னும் ஒரு வேலை செய்கிற பர்சனை எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஏதாவது பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லலாம். பாருங்கள், மேனேஜர் அப்படிங்கிறவர் அவர் செய்கிற வேலைக்கு சம்பளம் வாங்குவார். கிளர்க், பேங்க் அஃபீஷியல், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருமே மாத வருமானம் இல்லை ஆண்டு வருமானம் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி சேலரி வாங்குற பர்சனை தான் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட்டோட கேரக்டர் என்ன. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட இயல்புகள், அவங்களோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் எ கான்ட்ராக்ட் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. இது ஒரு எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் உண்டான ஒரு விஷயம். நல்லா கவனிச்சுக்கோங்க, எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயும் வேலை கொடுக்குறவங்களுக்கும் வேலை வாங்குறவங்களுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பு தான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், எம்ப்ளாயி பெர்ஃபார்ம்டு அக்கார்டிங் டு அசைனிங் டாஸ்க். ஸோ எம்ப்ளாயி என்ன பண்ணுவார் அப்படின்னா என்ன டாஸ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு அசைன் பண்ணுவார். ரெமுனரேஷன் இஸ் கிவன் டு எம்ப்ளாயி. எம்ப்ளாயிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெமுனரேஷன் கொடுப்பாரு. டு டெலிவர் வேல்யூ ஆஃப் சர்வீசஸ். ஸோ எந்த அளவுக்கு வேலையை செஞ்சு கொடுக்குறாரோ அதுக்கு தகுந்த ரெமுனரேஷன். இப்போ தான் சொன்ன ரெமுனரேஷன் அப்படிங்கிறதே சேலரி அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், அண்ட் எம்ப்ளாயி மஸ்ட் அபைட் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு எம்ப்ளாயும் என்ன பண்ணுவார் அப்படின்னா சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்குவார். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. தென் நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், ப்ரொஃபஷன். ஸோ ப்ரொஃபஷன்னா என்ன மேம், ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதும் வேலை செய்கிறது தானே அப்படின்னா, ஸோ பாருங்கள், ப்ரொஃபஷன் ஆர் தோஸ் ஆக்குபேஷன் விச் இன்வால்வ் ரெண்டரிங் ஆஃப் பர்சனல் சர்வீசஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபீஸ்,
ஃபீஸை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்ன மேம் நீங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு பணம் தான், அப்போது ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதும் பணம் வாங்குறது தான். ஸோ நல்லா கவனிங்க, ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு ப்ரொஃபஷ்னலைஸ்டு கோர்ஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டாக்டர், டீச்சர், அதுக்கப்புறம் ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டர், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொஃபஷன். அந்த தொழில் பற்றின ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்து அந்த தொழிலையே அவங்க ஒர்க் பண்ணும்போது அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், ப்ரொஃபஷன் ஆர் தோஸ் ஆக்குபேஷன் விச் இன்வால்வ் ரெண்டரிங் ஆஃப் personal services of a special and expert nature. A profession is the something which more than a job. It is a career of someone who is competent in the respective area. It includes professional activity which are subject and guideline or code of conduct laid down to the professional bodies. These engaged in the professions are called professional. They are earned income by சார்ஜிங் ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ். அவங்க செய்கிற வேலைக்கு என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா சேலரி இல்லை, தட் மீன்ஸ் ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட கேரக்டரிஸ்டிக் சொல்லுங்கள். பாருங்கள், தே ஷுட் பி சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ். அவங்களுக்கு நிறைய நாலேஜ், அவங்க நிறைய நாலேஜை பேஸ் பண்ண ஒர்க்கு தான் செய்வாங்க. தேர் ஷுட் பி ஃபார்மல் அக்யூசேஷன் ஆஃப் நாலேஜஸ் பை மெம்பர்ஸ். தேர் ஷுட் பி கோட் ஆஃப் கண்டக்ட் கவர்னிங் டு த conduct to behavioral of professional. Service motive should be uppermost to the mind of people rendering to the ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பர்சன், இந்த ப்ரொஃபஷ்னலில் இருக்கிற பர்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய சர்வீஸை கொடுப்பாரு. ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க, ஒரு டாக்டர் அப்படிங்கிறவங்க நிறைய காசுக்காகவும் செய்யலாம். அதே சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லாதவங்களுக்கு ஒரு சர்வீஸாகவும் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னா என்ன பாருங்கள். பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு த எனி ஹியூமன் அண்டர்டேக்கன் ஆன் ரெகுலர் பேசிஸ் டு த அப்ஜெக்டிவ்ஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட் த்ரூ ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ். இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல் பண்ணுறோம், அதுக்கான சர்வீஸை கொடுக்குறோம். ஸோ இது பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பர்ச்சேஸ், சேல்ஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அந்த பொருளை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது. பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வாங்கிறது. சேல்ஸ் அப்படிங்கிறது விற்கிறது. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேற்கொண்டு இருக்கக்கூடிய இதர பல்வேறு வகையான விஷயங்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், business activity are connected with the raising, producing to the process of goods. Industry create firm utility to goods to the bringing material into the firm which is useful to the intermediate consumption, that is further use of material in order industry or final consumption by consumer. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது, இந்த பிஸ்னஸோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறது தான். எப்படி ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறது மூலமோ, பை அண்ட் செல் பண்ணுறது மூலமோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ப்ராஃபிட்டை அவங்க ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்து அதை ஃபினிஷ்டு கூட்ஸாக மாற்றி கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கறது இவங்களோட முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா பாருங்கள், business activity are classified on the basis of size, ownership and function. ஸோ இது சைஸ் பேசிஸ்லையும் ஓனர்ஷிப் பேசிஸ்லையும் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சைஸ் பேசிஸில் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இது வந்து சின்ன லெவலில் இருக்கக்கூடிய, தட் மீன்ஸ் லெஸ் கேபிட்டல். ஸ்டூடெண்ட்ஸ், கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது. ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த கேபிட்டலாக இருக்கணும், ஸ்மால் இண்டஸ்ட்ரினா லெஸ் கேபிட்டலாக இருக்கணும். ஒருவேளை லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் ஹை கேபிட்டல், அதாவது லார்ஜ் கேபிட்டலாக இருக்கணும்.
தே எம்ப்ளாயி ஸ்மால் மெம்பர்ஸ். ஸோ குறைவான மூலதனம் இருந்தால் போதும், ஒரு குறைவான நபர்கள் இருந்தால் போதும், வேலை செஞ்சிடலாம். அது ஸ்மால் ஸ்கேல். இதுவே லார்ஜ் ஸ்கேலாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஹியூஜ் கேபிட்டல், பெரிய அளவிலான கேபிட்டல் வேணும், பெரிய அளவிலான எம்ப்ளாயீஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், லார்ஜ் ஸ்கேலுக்கு மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல், எக்ஸ்ட்ராக்டிவ் எடிட்டிங் டு த ஆயில் ஃப்ரம் ஆயில் சீட்ஸ் ஆயில் மில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்டு ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் பேசிஸில் எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா ப்ரைவேட், அதுக்கப்புறம் பப்ளிக், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்டர்பிரைசஸ் இஸ் said to be a private enterprises where you owned and managed by the controlled by the person then government sole proprietor. ஸோ பாருங்கள், இந்த ப்ரைவேட் என்டர்பிரைசஸை சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிங்கிள் பர்சன் ஒரு பிஸ்னஸை பண்ணால் அது சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் சோல் அப்படின்னா நான் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணேன் அப்படின்னா நான் சோல் ப்ரொப்ரைட்டர். அதுவே பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சர்க்கிள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை பண்ணும்போது அதை பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பப்ளிக் என்டர்பிரைசஸ். பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கம்பெனிஸ். இது கவர்மெண்ட்டால் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஓன்டு அண்ட் கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட், ஓன்டு அண்ட் கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட், கவர்மெண்ட்னால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு என்டர்பிரைசஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா PWD, ONGC அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், STC கவர்மெண்ட், தட் மீன்ஸ் ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள், ஜாயின் என்டர்பிரைசஸ். ஜாயின் என்டர்பிரைசஸ்னால் என்ன? ஸோ பாருங்கள், ப்ரைவேட் அப்படிங்கும்போது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ப்ரைவேட் அப்படின்னு படித்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு படித்தோம். இப்போது ஜாயின் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாயிண்ட் அப்படிங்கும்போது ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் ஜாயின் பண்ணி நடத்தக்கூடிய பிஸ்னஸை ஜாயின் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், செயின்ட் ஜாயின் என்டர்பிரைசஸ் வேர் ஓன்ட் அண்ட் மேனேஜ் கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட்டும் இருக்கும், ப்ரைவேட்டும் இருக்கும். அந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன் எது அப்படின்னா மாருதி சுசுக்கியே சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் பேசிஸில் எத்தனை டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று இண்டஸ்ட்ரி, இன்னொன்று காமர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள், இண்டஸ்ட்ரி இன்க்ளூட் ஆல் தோஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஸோ எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் இன்க்ளூட் பண்ண விஷயத்தை தான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்? ரைசிங், ப்ரொடியூசிங், ப்ராசஸிங் அண்ட் கன்சியூமர் குட்ஸ். எக்ஸாம்பிள் ப்ரெட்டு, பட்டர், சீஸ், ஜூஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியோட ஒர்க். இது எல்லாமே இண்டஸ்ட்ரியில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா காமர்ஸ். ஸோ காமர்ஸ் அப்படின்னா என்ன பாருங்கள், இட் எஸ்டாப்ளிஷ் எ லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் கூட்ஸை சேல் பண்ணுறதுக்கு, கூட்ஸை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மூத் வேவை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் எஸ்டாப்ளிஷ் எ லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் மெயின்டைன் டு த ஸ்மூத் அண்ட் அன்இன்டர்பிரிட்டட் ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு கன்சியூமர். ப்ரொடியூசர்கிட்டருந்து கன்சியூமருக்கு கூட்ஸை கொண்டு போய் சேர்த்துறது ஒரு மெயினான எய்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.